உணவில்லை எனில் சடத்தினை அழித்திடுவோம்னு சொல்றோம் இல்லையோ. அழிக்க வேண்டிய தேவையில்லை, உணவு இருந்தது எல்லாருக்கும். யாருக்கும் இல்லாம ராமன் பண்ணினதே இல்லை. ஏன்னா அவருடைய நேர்மை, பகவானிடத்தில் இருக்கிற தர்மம், அந்த தர்மம் நாட்டை ரட்சித்துன்னு வந்தது. நான் வாதஜம் பயம் கிஞ்சிது நாபி ஜுவர கிருத்தம் ததா நேர சொல்ற. என்னமோ இன்னைக்கு இருக்க ஊரை பார்த்தாப்புல சொல்லிட்டு இருக்காரு. ஜுவரம் அப்பப்ப வரும், தொத்து வியாதிகள்லாம் இங்க அங்கே கிருமிகள் மூலம் போகும். அதை போல பெரிய பெரிய வியாதிகள் வந்ததே கிடையாதுங்களா. இப்ப அதைத்தானே சொல்ற. திடீர்னு அந்த நாட்டுல ஒரு வியாதி வந்துருச்சு, அது நம்ம நாட்டுக்குள்ள வருதா? அது ஆகாய விமான நிலையம் மூலமா வரப்போறதா? புகை வண்டி நிலையம் மூலமா வரப்போறதா? பேருந்து நிலையம் மூலமா வரப்போறதாங்கிறா. அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். இப்போ இது எதுவும் வந்ததே கிடையாது. அது ஏன் வராதான்னால் சில நாடுகள்லாம் இருக்கு, அவ பெரிய பெரிய தடுப்பே போட்டு வச்சிருக்கா, பூச்சி போட்டு உள்ள வரக்கூடாதுன்னு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூசிலாந்துன்னு ஒரு நாடு இருக்கு பாருங்க. அந்த நாட்டுல பெருசு பெருசா அணை கட்டியிருக்கான், ஷோர் கட்டியிருக்கான். எதுக்கு கட்டியிருக்கேன்னா பக்கத்து நாடு பூச்சி வந்துருமா. சமைங்க மனுஷனுக்கே அணைய காணும், நீ என்னமோ பூச்சியை பத்தி அணைய சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் இருக்கு, அவளுக்கு இருக்கு கட்டிக்கிறான், நமக்கு இல்லை கட்டிக்கிறேன் வச்சுக்கலாம். இப்போ அதனால அந்த இங்க மக்கள் அதிகம், அங்க பூச்சி தான் அதிகம் போட்டிருக்கு. அங்க நிறைய இருக்கு. அங்க பசுமாடு இருந்தா தான் வாழ்க்கையே. அங்க மாடு கன்றுகளை வச்சுன்னு பால் உற்பத்தியில வச்சுதான் அந்த நாடே வாழது. ஆனால் அவளுக்கு ஏதாவது பூச்சி வந்துருக்குதுன்னா நாடு பொருளாதாரமே படுத்துரும். நம்ம நாட்டுக்கு அது எந்த கட்டமும் எப்பவுமே வந்ததில்லை. ஓஹோன்னு குண்டு வெடிக்கும், காணும் 250 பேர் போயிட்டாருவா. அந்த வெடிச்ச இடத்தை பார்க்கறதுக்கு 2500 பேர் நின்றுப்பா. அதை பத்தி கூட ஒருத்தர் கவலையப்பட மாட்டான். சொன்ன பயமே இல்லையா. இதே வேற நாடா இருக்கட்டும், அடுத்த 15 நாளைக்கு ஆள் அரவமே இருக்காது. எங்கேயுமே யாரும் பிரயாணமே பண்ண மாட்டா, பேசாம விட்டு கூட இருப்பா. ஆனா இங்கே ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கு இன்னொரு 10 பேர் என்ன நடந்தது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருப்பா. இவ்வளவுதான். ஏன்னா இது பயம் தெரியாத நாடு. என்னைக்கு சாஸ்திரம் ஆத்மாவை பார்க்க சொல்லி கொடுத்ததே தவிர சரீரத்தை பார்க்க சொல்லியே கொடுக்கலையே. நமக்கு உடலை காட்டில ஆத்மா தான் முக்கியம். ஆத்மா அழியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இவளுக்கு கவலையே இல்லை. என்ன நடந்ததுனாலும் 2 மணி நேரத்துக்குள்ள மொத்தம் சரியாடு, சகஜ நிலைக்கு திரும்பியது. மறுநாள் போட்டுருவோம். முதல் நாள் படிச்ச ஒரே ஆபத்துன்னு எழுதுவா, மறுநாள் படிச்ச ஒண்ணுமே இல்லையே என்ன நடந்ததுன்னா. நீங்க அங்க இருக்கிறவாட்ட தொலைபேசியில பேசி பாருங்க. நம்ம நாட்டிலே எங்கேயாவது ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கும். ஓஹோ என்னமோ அவ்வளோ பண்றது பயமா இருக்குன்னுவா. நம்ம உடனே அவளை கூப்பிடுவோம். நம்ம அக்கா ஓர அத்தி யாரான்னு இருப்பா, கூடு அதெல்லாம் இங்க இருக்கான்னு உங்களுக்கு ஏதோ தெரியணுமோ, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னுவா. அப்ப அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படியே தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அது ரிஷிகள் எல்லாம் பார்த்து ஆத்ம சக்தியில வளரணும், சரீர சக்தியில இருக்கக்கூடாது என்றே வளர்த்திருக்காளும். நச்சாபிக்ஷுத்பயம் தத்ர ந தஸ்கர பயம் ததா மேலே 10 வருஷ சஹஸ்ரான் நித்தியம் பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா. பாருங்க, கிருதயுகத்துல எவ்வளவு ஆனந்தமா இருந்தாலோ அந்த அளவுக்கு திரேதாயுகத்தில் ஆனந்தமா இருந்தான்றார். கிருதயுகத்து ஆனந்தம் திரேதாயுகத்துல என்னால் இப்போ திரேதாயுகத்தது துவாபர யுகத்துக்கு வரணும், துவாபர யுகத்து ஆனந்தம் கலியுகத்துக்கு வரணும். கண்டிப்பா முடியும். அதே பக்தியோட இருந்தோம்னா நிச்சயமா முடியும். கவாம் கோட்யயுதம் தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசா. நாட்டுல தான தர்மங்கள் நிறைய இருக்குமா, இது நம்ம கண்டிப்பா தெரியும். ராமராஜ்யம் நடக்கணும்னா நம்மால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தானம் பண்ணணும். சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும். பசுமாட்டுக்கு அகத்தி கட்டை போடுறதுலேருந்து ஆரம்பம். அதெல்லாம் இப்ப பண்றதே. முதல்ல மாடை பார்க்கணுமே, மாடே கண்டப்பட மாட்டேங்கிறது. எல்லாம் ஊரை விட்டு எங்க ஊர்கோடியில இருக்கு. அப்புறம் நான் எங்க ஏகாதசியே ஞாபகம் போயிருக்கோம். எத்தனை பேருக்கு இப்ப ஏகாதசி ஞாபகம் இருக்கு? அது ஒருவேளையான பட்னி இருக்கணும் ஞாபகம் இருக்கா? துவாதசி காலத்தால முடிச்சுட்டு அகத்திக்கீரை கட்டு பசுமாடு போடணும் ஞாபகம். இது சின்ன தர்மம். இந்த தர்மத்தை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய தர்மங்கள் நடக்கிறதுன்னு அப்பதான் தெரியும். பெருசு பெருசாத்தான் பண்ணணும் இல்லை. சாமி பண்ணா 1 கோடி ரூபாய் தானம் பண்ணணும், நீ என்னமோ அகத்திக்கீரை கட்டு பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, இதுவா? இப்படி எள்ளி நகையாடவே கூடாது. 1 கோடி தானம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை சாஸ்திரம். அது சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு நதிக்கரையில போய் உத்தராயணம் பிறக்கிற அன்னைக்கோ தட்சிணாயணம் பிறக்கிற அன்னைக்கோ 8 எள்ளை எடுத்து அந்த புண்ணியனத்தினுடைய தீர்த்தத்தை சேர்த்து அங்க வாசல்ல வசிக்கிற ஒருத்தன்ட்ட கொடு. அது 800 பவுன் கொடுத்ததுக்கு சமம். இது யாரு சொல்லுவா சொல்லுங்க? இப்போ ஏன்னா தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. 8 எள்ளை கொடுத்தா சிராத்தம் பண்ணத்துக்கு சமம், 8 எள்ளை கொடுத்தா பூதானம் பண்ணத்துக்கு சமம், 8 எள்ளை கொடுத்தா ஸ்வர்ணதானம் பண்ணத்துக்கு சமம். எங்கிட்ட இல்ல, எங்கிட்ட எள்ளுதான் இருக்கு, எங்கிட்ட தங்கம் இல்லை, எங்கிட்ட பூமி இல்லை, ஆனா தானம் பண்ணுங்கிற ஆசை எங்கிட்ட இருக்கு. அப்ப எள்ளை கொடு. எள்ளுக்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கு சாஸ்திரத்திலே. அப்ப எல்லாத்துக்கும் வழி உண்டு. பணக்காரனுக்கு தான் இந்த நாடுங்கிறது இல்லை, படித்தவனுக்கு தான் இந்த நாடுங்கிறது கிடையாது. சின்ன சின்ன எது ஒன்னால முடியுமோ அந்த தர்மத்தை செய். பண்ணாத மட்டும் இருந்துடாது.
என் தர்மத்தை பத்தி சிந்திக்காது இருக்காதே, தர்மத்தை பண்ணாம இருக்காதே. என்னால முடிஞ்ச அளவு ஆரோத்தர் படி வாழ பாதையை கடக்கணும்னு பாக்குறார். கையை பிடிச்சு நான் கொண்டு விடலாம் இல்லையோ. ஒருத்தர் சட்டுன்னு விழுந்துட்டார், ஐயோன்னு இறங்கி ஓடி போய் தூக்கி விடலாமோ இல்லையோ. ஒரு பிள்ளைக்கு அன்னைக்கு போய் பள்ளிக்கூடத்துல பணம் கட்டுறதுக்கு எதுவும் முடியல. என்கிட்ட 200 ரூபா தான் இருந்தது, அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா குறைச்சலா இருந்தது. அந்த 50 கொடுத்தா கூட தானம் தான். அதுக்குன்னு பள்ளிக்கூடம் 3 கோடி ரூபா போட்டு கட்டினா தான் தானம்ங்கிறது இல்லை. அது தேவையில்லை. அது பண்றவா அதை பண்ணிட்டு போறா, அதை பண்ணிட்டு வியாபாரம் பண்றவா இருப்பா. அப்ப அது தியானமாவே இருக்காது, வேண்டவே வேண்டாம். அதே அந்த பள்ளிக்கூடத்துல பணம் கட்ட முடியாத ஒரு பிள்ளை கட்டப்பட்டுட்டா அதுக்கு 100 ரூபா கொடுத்தா அது தானமா இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு 3 கோடி ரூபா கொடுக்கறது அப்புறம், அதுல படிக்கிறவனுக்கு நான் 50 ரூபா கொடுத்தேன். சின்ன சின்னதா தானம் பண்ண பாருங்க. தர்மத்தை பெருசா தேடி போக வேண்டாம். சின்ன தர்மம் பண்ணாலே அது நீடூழி நிற்கும். இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையே ஒத்தொத்தனும் சின்ன சின்ன தர்மத்தை பண்ணிட்டே இருக்கணும். அது பண்றோமா அவ நீங்க இப்ப யோசிக்கணும். நீங்க ராத்திரி முழுக்க உங்களுக்கு அவகாசம், நாளைக்கு வர்றதுக்குள்ள தெளிவா இருக்கும். நான் அப்படி மாசத்துக்கு ஒரு தரமாவது, வாரத்துக்கு ஒரு தரமாவது என்ன சின்ன தர்மம் பண்றேன். ராமன் பண்ணிருக்காரு. என்னென்ன தர்மம் பண்ணுவோம்? முதல் தர்மம் பாருங்க, அஹிம்சா பரமோ தர்மா. இது அடிப்படை. முதல்ல ஒத்தனை ஹிம்சிக்காத இருக்க கத்தணும். நான் ஒன்றும் குத்துறது இல்லை, எங்கிட்ட கத்தியெல்லாம் கிடையாது. நான் யாரையெல்லாம் குத்துறதும் இல்லை, கொல்றதும் இல்லை, ஹிம்சிக்கிறது இல்லை. இல்லை, கத்தியால குத்தல, நாக்கால குத்திட்டே இருக்கல, குத்துறமும் இல்லை. அப்படி வேணும்னு குத்துறாப்புறம் பேசுறது. நாக்கால குத்துறது யாராவது ஒருத்தர் ஒன்றும் இல்லை, இப்படி இடத்துக்காக வந்து உட்காருவார். நாம் ஏதோ அங்கே இடம் போட்டு வச்சிருப்போம். இது வேற உபன்யாசம் 3 நாள் நடக்கிறதுன்னு வச்சுங்க. அவ முதல் நாள் போட்ட இடத்துல தான் மறுநாள் 2 நாள் உட்காரணும். அப்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கார உங்களுக்கு இல்லையோ இல்லையோ இடம், ஏன்னா நீ போற போக்கில் அதை வேற எடுத்துன்னு போயிட்டுட்டான். போறச்சு இந்த கீழே என்ன துண்டு போட்டு வச்சிருந்தோமோ துணியோ அதோட எடுத்துன்னு போயிட்டா. அவ வருவா, நமக்கு முன்னாடியே வந்தார். இன்னொருத்தர் உட்காந்துட்டாருனா, நான் நேற்று இங்கேதான் உட்காந்தேன், நீங்க நகர்ந்தா தேவையில்லைன்னுவா. சமயம் அப்படி உட்காந்துக்குமே காலியா தானே இருக்குன்னா, இல்ல நீங்க கொஞ்சம் நகர்ந்துட்டுனா தேவையில்லை. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. கொஞ்சம் அவர் குரல வஸ்துவர் இப்படி நீங்க கத்துவேன்னு தெரியும் எனக்கு, இப்படி நீ இவர் வஸ்துவர் இப்போ ஏன்னா உங்களுக்கு தான் மண்டபம் அவர் கேட்பார். இது எதுவுமே தேவையில்லை தானே. என்னவோ வேணும்னா உட்காருங்க, வேண்டாம்னா போயிட்டே இருந்தோம். இது சின்ன சின்னதா வம்பு இழுக்கிறமோ இல்லையோ, வேணும்னு சண்டை வலுத்துட்டே கொடுப்பாரு. இதெல்லாம் தவிர்த்துடும். அதே போனா போது ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் புரிஞ்சுக்குமா. ஆமா நேற்றுக்கு நான் இங்க உட்காண்டேன், இங்க உட்காண்டா கொஞ்சம் நேரம் மின்விசிறி கீழே இருக்கு உட்காண்டேன் சுவாமி. அது பார்த்து வச்சிருக்கோம் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் விசிறி இருக்கு அதுக்கு கீழே நேரம் உட்காண்டா காத்து நல்லா வரும் பார்த்து வச்சிருக்கோம். அது என்னமோ என்னை விட கொஞ்சம் வயசானவர், அவருக்கு நீ காத்து போறல பொருளுக்கு வந்து உட்கார்ந்துட்டார். அந்த 2 மணி நாளைக்கு ஒரு சின்ன தியாகம் பண்ணலாமே. தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சு உபனிஷத்து சொல்றது. தியாகம் பண்ணா அமிர்தத்துவம் கிடைக்குங்கிறது. பரமோத மோட்ச என்ப அடையணும்னா, முக்தி அடையணும்னா தியாகம் பண்ணு. தியாகம் பண்ணாம யாரும் ஜெயிச்சதா வரலாறே இல்லைன்னு. சின்ன சின்ன தியாகமான பண்ணணும். இப்ப இது என்ன தெரியுமா தியாகம்? நாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம், அது நாற்காலியில உட்காரணும்னு வந்தோம், அது முழுக்க ரொம்ப போச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் வயசானவர் வர்றார், நான் எழுந்து பரவாயில்ல சாமி நான் கீழே உட்காந்துக்கிறேன் நீ உட்காந்து. அந்த சின்ன தியாகம் பண்ண முடியும். பல சமயம் புகை வண்டியில நாம போகிறச்சே நம்மளுது கீழ் இருக்க கொடுத்துருவா. வயசானவா ஏற முடியாதவா யாருக்கான மேல் இருக்கையா இருக்கும். குழந்தையோட வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலே போட்டு கொடுத்துருப்பா. வரிசையா மேலையா கொடுத்துருப்பா. அவளுக்கு அவள் 4 பேர் வந்திருப்பா. மேலே 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 நம்ம பார்த்தா தோணும், ஏன் இப்படியே மேலே இப்படி ஏறிப்படுத்துக்கு போறாவா, யாத்திரை கிளம்புவோம். அநேகமா வயசானவாளை தான் இருப்பா. அவன் முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவா, எங்க எல்லாருக்கும் கீழ் இருக்க வேணும்னுவா. அடிங்க சொல்றது வழக்கம். அப்படின்னா இங்கேருந்து பிருந்தாவனம் வரைக்கும் ஒரு ரயில் வண்டி நிறுத்தினா தான் உண்டு. அப்பதான் எல்லாருக்கும் கீழே கீழையா கிடைக்கும். 1000 பேருக்கு சீட்டு வாங்க போறோம்னா 1000 கீழ் இருக்குகளை வச்சு ரயில் வண்டி போனா பிருந்தாவனத்துல தான் போய் நிற்கும். அங்கிருந்து இங்கேயே விட முடியுப்பா. அப்போ வேகமா வந்து அங்க மேல உட்கார போறவாள இருந்தா நமக்கு அது இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அந்த துளி விட்டு கொடுக்குதல் கூட தானம் தான், தர்மம் தான். யாரோ ஒருத்தர் வாசல்ல பசி, கையில 4 வாழைப்பழம் வச்சிருந்தோம், இந்த சாப்பிடும் அப்படின்னு கொடுத்தா தானம் தான். ஹிம்சிக்காத இருக்கிறது பெரிய தர்மம். வாயால ஹிம்சிக்க கூடாது. ஒருத்தர் உட்கார வர்ற சமயத்துக்கு வேணும்னு வார்த்தை தடிச்சு 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 போறதோ இல்லையோ, அதுவே ஹிம்சை. அந்த ஹிம்சை பண்ணக்கூடாது. மனத்தால ஹிம்சிக்க கூடாது, பேச்சால ஹிம்சிக்க கூடாது, மெய்யால உடலால ஹிம்சிக்க கூடாது, குற்றம் நினைக்க கூட கூடாது, குற்றம் பேசக்கூடாதுங்கிறது இல்லை. யாரையோ பத்தி நினைச்சு நமக்கு என்ன லாபம் சொல்லணும்? எதை பத்தி நினைக்கிறதுக்கு நாம விருப்பப்படுவோம்? சந்தோஷத்தை பத்தி தானே. நம்ம வாழ்க்கையில் நடந்த துக்கத்தை நினைச்சு நினைச்சு துக்கப்படணுமா, நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படணுமா? இப்ப நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சா,
அதுக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது. ஒவ்வொரு அது பல்கலைக்கழகத்திலேயே அவ தான் முதல் பரிசு வாங்கியிருக்கான்னு வச்சுங்களேன். அது தங்க பரிசு எல்லாம் கொடுக்குறா. அதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கா. இங்கேயோ பெரிய தில்லியில் நடக்குது. அதுக்காக நம்மலாம் அப்படி வண்டியெல்லாம் வாங்கிட்டு போனோம். போய் அங்கே உட்காந்தா முதல் பரிசு வாங்கினவனுடைய அப்பா அம்மா இவா அப்படி நம்மளை உட்காந்துச்சு. ரொம்ப பெருமையா இருக்கும். நன்னா உட்காந்துருக்கோம். வரா வாங்குறா. நன்னா ஞாபகம் இருக்கு. பசுமையா இருக்கு. அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும். ஆனா எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஒரு தரம் ஞாபகப்படுத்தி சந்தோஷப்பட்டுப்போம் இல்லையோ. அன்னைக்கு போன சாமி என்ன பெருமையா இருந்தது தெரியுமா? பெரிய பல்கலைக்கழகம் என்ன உட்காந்து வச்சா. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கூட பார்த்தது இல்லை. ஆனா பொண்ணு அவ்வளவு நல்லா வாங்கினான். இது ஒரு பக்கம் இருக்கும் இல்லையோ. இதே இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மாமியார் 2 விஷம் வச்சுட்டாளா. விஷத்தை கூட்டு வேற பொண்ணு அம்மாட்ட சொல்லிவிட்டா. அது ஆபத்து. இன்னைக்கு கைத்தலை பேசி வந்த ஆபத்து இல்லைன்னா அந்த நாள் இது விஷயம் வெளியில வந்தே இருக்காது. ஆனா இன்னைக்கு எதுவா இருந்தாலும் உடனுக்குடன் என்ன குழம்பு பண்ணேன்னு முதல்கொண்டு வந்துடுது. இன்னைக்கு காலத்தால வெத்த குழம்பா, மோர் குழம்பா, பருப்பு குழம்பா நேர்ந்து யாரார் என்னென்ன விஷா வாழ்த்தினா வரைக்கும் அந்த அளவுக்கு செய்திகள் குடும்பத்திலேருந்து வெளியில போகக்கூடாது. அப்படி எனக்கு தப்பா நீங்க நினைச்ச கூடாது. ஆனா எல்லா செய்தியும் வெளியில போயிட்டு இருக்கிறது குடும்பத்துக்கு நல்லதே அல்ல. ஓரளவுக்கு தான் வெளியில போகலாம். தேவையான செய்தி தான் போகணுமே தவிர சொல்றவா சொன்னா என்ன இப்போ விடணும். நம்மளும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்ம சொன்னது எல்லாத்தையும் 100 எல்லாரும் ஞாபகம் வச்சு பேசிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு நல்லது இல்லையோ இல்லையோ. ஓரளவு நம்ம குடும்பம் நான் எடுத்துப்போ. நம்ம கணவன், நம்ம குழந்தை, நம்ம பெருமாள், வீட்டுல இருக்கிற அவரை விட்டாதீங்க. வாய் வார்த்தையாலும் ஒண்ணு பழகிக்கணும். என் குடும்பம், என் கணவன், என் குழந்தை, எங்க பெருமாள், அவரையும் விட்டுடக்கூடாது. அவர் வீட்டுல ஒரு ராமன் வச்சிருக்கோம், கண்ணனை வச்சிருக்கோம்னா இவாளுக்கு சோறு போடுறாப்புலதான் அவருக்கு போடணும். இவாளுக்கு தூங்க பண்றாப்புலையும் தான் அவருக்கு தூங்க பண்ணணும். இதை மட்டும் ஒரு வீட்டுல தலைவி பண்ணி பார்க்கட்டும். சாந்தமா இருக்கும் வீடு. ஒரு குறவும் வரவே வராது. ஆனா நம்ம அதை மாதிரி பேச்சு பிராக்கலையான்னு முதல்ல வந்திருக்கா பாருங்க. கணவனை பாக்குறாப்புலே, குழந்தைகளை பாக்குறாப்புலே, அப்பா அம்மாவை பாக்குறாப்புலே, கடவுளை பாக்குறோமா? அவளுக்கு ஒரு வியாதின உடனே ஓடி வரும். அதை போல பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு 4 நாள் நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. திரும்பி வரச்சே ஒண்ணும் வேண்டாம். ஒரு வீட்டுல நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதலாளி போயிட்டு வரச்சே அது ஓடி வந்து நிற்கும். வாலெல்லாம் ஆட்டும், காதெல்லாம் ஆட்டும், அப்படி சத்தும். அது மேல 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 புழுங்கும். அவர் அதை கொஞ்ச நாள் தடவி கொடுத்தா தான் அதுக்கு ஆசுவாசமே படும். பார்த்துருக்கேன் இல்லையா? இதே போல நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வருவோம். 4 நாள் வீட்டுல இருக்கிற பெருமாளை வெறுமை தானே விட்டு போயிருக்கோம். ஓடி நாய்க்குட்டி மாதிரி வந்து முதல்ல கதவை திறந்து உன்னை விட்டுட்டு போயிட்டேனே ஒரு சொட்டு கண்ணீர் அவர் முன்னாடி விட்டுருக்கோமோ? விட்டா பக்தி இருக்குன்னு அர்த்தம். நாம அதெல்லாம் இல்லை. வந்த வேகத்துல அப்பா அப்படின்னு போய் சாஞ்சிட்டு அது மோர் இருக்கா பால் இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கை கால் நாளமிண்டு சாப்பாடெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்துக்கு போற சமயத்துக்கு ஏதோ ஊருக்கு போயிருக்கிறச்சே மழை வந்துருந்ததே. ஒருவேளை இந்த பெருமாள் போட்டி மேலேயும் போட்டிருக்கா பாரு. அப்பதான் இந்த பெருமாள் ஞாபகமே வராது. இவர் மெதுவா போய் பார்த்தா மொத்த பொட்டி நனைஞ்சே இருக்கு. இவன் எதை விறகு போட்டு இருந்த இடத்துல நனையலையா பாக்குறான். புஸ்தகமெல்லாம் நனையறையா பாக்குறான். ஆனா பெருமாள் தரல ஜலம் குடித்தான் இவன் பாக்குறதே இல்லையோ. இது கூட இதனாலதான் குடும்பத்துல குழப்பம் வர்றதே. எனக்கு எந்த பெருமாளை வச்சிருக்கோமோ அவரை பார்த்தா அவர் தான் அந்த குடும்பத்தை நடத்தியாகணும். நம்மால மட்டும் அந்த குடும்பத்தை நடத்திட முடியாது. நாம பண்ண போறது 1/4 பங்கு, அவர் அருள வேண்டியது 3/4 பங்கு. அப்ப யாரால குடும்பம் நடத்த போறது? அவரை திரும்பி பார்க்காத எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? அதனால எப்ப நைவேத்தியமோ, எப்ப புஷ்பமோ, எப்ப தூபமோ, எப்ப தீபமோ, இது இன்னொன்னு சொல்றேன். இது அந்த வீட்டுல இருக்கிற ஆணுக்கு பொறுப்பை விட பெண்ணுக்கு தான் பொறுப்பு அதிகம். யாரும் தப்பா நினைச்சு கூடாது. அந்த வீட்டுல இருக்கிற பெருமாளுடைய முதல் பொறுப்பு பெண்ணுக்கு. குழந்தைகளுடைய பொறுப்பு இது இந்திரன் சொல்றாரு மகாபாரதத்துல. குழந்தை வளர்ப்புற பொறுப்பு ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு தான் அதிகம். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறோம். இதை நீங்க சொன்னாலே தப்பு, கோச்சு போன்னு நீங்க எல்லாம் சத்தம் போடலாம். என்னை படுத்ததும் கூப்பிட மாட்டீங்களா? அவ்வளவுதானே. அதனால ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப போனா போறது. நீங்க யாரை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் மகாபாரதம் மாற போறது இல்லை. அது சொன்னதுதான். இப்ப ஒரு குழந்தைன்னு இருந்தா இது எந்த பெண்ணும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். குழந்தை பெற்று இருக்கிறது, வயத்துல சுமந்தது அவோ, பால் கொடுக்கறது அவோ. அப்ப அவரை காட்டிலும் கண்டிப்பா இவளுக்கு தான் பொறுப்பு அதிகம். இதுல சந்தேகமே இல்லை. இன்னொன்னு மகாலட்சுமியின் இடத்திலே சொல்றது வழக்கம். பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறாரா, லக்ஷ்மி ரட்சிக்கிறாரன்னா பெருமாள் கைவிட சேவும் மகாலட்சுமி தாயார் கைவிடவே மாட்டான். ஏன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அந்த புருஷனை விட இந்த பெண்ணுக்கா குழந்தைய ரட்சிக்கிறதுல பொறுப்பு அதிகம். அது லக்ஷ்மியின் இடத்துலேருந்து அப்படிதான். அப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன குறைப்பு? அது அந்த பெண்ணு சந்தோஷப்பட வேண்டியதானே. இதுல ஒண்ணும் கோபப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஒரு அறிவிப்பு. அக்டோபர் மாதம் 10, 11, 12 ஆகிய தேதியில் சென்னை